ஐயோ எப்படா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? சினிமாலேருந்து வந்தவனை வச்சே ஒரு சினிமாக்காரர் அடிக்கிறீங்க பார்த்தீங்களா? எனக்கு விஜய் சின்ன முதல் அவருடைய செந்தூர பாண்டியல் நடிக்கையிலிருந்து அதுக்கு முன்னாடி இருந்து எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க வீட்டில் நிறைய ஷூட்டிங் நடந்திருக்குது. அவர் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே தெரியும். இவ்வளவு தூரம் வந்து ஸ்டேஜில் பேசுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப கான்பிடண்டா நல்லா பேசுறாரு. எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார்னு சொன்னது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆமா, நல்லா வரணும்னு வாழ்த்து. அது பெரியாருடைய கொள்கை பரப்ப செயலாளரா கேட்டு வாங்கிக்கோ. நம்மால் தானே விஜய் தானே கேட்டா கொடுத்துருவாரு. தம்பி விஜய் ஏன் பிடிக்குது? அவர் சூப்பரா நடிக்கிறாரு, சூப்பரா டான்ஸ் ஆடுறாரு, சூப்பரா ஃபைட் பண்றாரு, அழகா இருக்கிறாரு. அப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்? நம்மளுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி கொடுக்கிற நம்ம விஜயை வந்து சினிமாலேயே வச்சுக்கணும். சினிமாலேயே வச்சுக்கணும்னா என்ன பண்ணோம்? நாம சந்தோஷமா இருக்கிறதுக்காக அவர் சினிமாக்கு அனுப்பிச்சிடணும். இல்ல அவர் போயிருவார். அதுக்கு ஏதோ ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருந்தா மறுபடியும் வந்து ஒரு மிருகம் கூட இன்னொரு மிருகத்தை அடித்து திங்காது. ஆனால் கூட இருக்கிறவன் கூட பழகினவனையே ஒரு காசுக்காக கேவலமாக பேசுகிற கேவலம் கெட்ட ஊர்.